இது வீட்டு நல்லிலேருந்து தண்ணி வருது, ரொம்ப ஸ்லோவாக வருது. எவ்வளோ பெரிய பைப்பு பாருங்கள். அதுக்கு இது வந்து மோட்டருக்கு யூஸ் பண்ணுற பைப்பு. தண்ணி இவ்வளோ தான் வருது. நாங்கள் நவம்பரில் வந்திருக்க மாதத்தில் கூட ரொம்ப தண்ணி வந்துச்சு. 4 மணிக்கு தண்ணி வந்துச்சு. இப்போ வந்து டைம் 4:45 ஆகுது. இவ்வளோ தான் நிறைஞ்சிருக்கு. தண்ணி. சர்ஃபு வேறு கலக்கி வச்சுருக்கேன். தண்ணி இது பண்ணேன், என்ன பண்ணேன்னு தெரில. அங்கே ஒரு டப்பு நிறைஞ்சிட்ருக்கு. இங்கே இவ்வளோ தான் நிறைஞ்சிருக்கு. மோட்டர் போட்டு இன்னும் மேலே ஏற்றணும். அங்கே டாக்கிக்கு இங்கே டாக்கியில் தான் ஏற்றணும். அந்த டாக்கியில் ஏற்றணும். போடவா? சோறு ரெடி ஆகிட்டு, குழம்பு தான். பருப்பு வேகவே மாட்டேக்கு. எவ்வளோ டைம் ஆகுது வேகிறதுக்கு. ஆகிட்டுன்னு நினைக்கிறேன். ஒரு சைடில் குழம்பு ரெடி ஆகிட்டு இருக்குது, சோறு ரெடி ஆகிட்டு, பாத்திரம் வேறு இதாகிட்டு, குடிக்க தண்ணி பிடிச்சி வச்சாச்சு. ஆற்று தண்ணி வந்துச்சு, மாதிரி ஏறிட்டு இருக்கு. அம்மா தான் வந்து மோட்டர் போட்டுட்டு இருக்கு. ஆமாம், அது கொஞ்சம் மடங்குது. ட்ரம் எல்லாம் நிறச்சி வச்சுட்டு மோட்டர் போட்டு மேலே ஏற்றணும். ஏது சரி, இதெல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் பாப்பாவை தூங்க வச்சுட்டு தான் வேலை பார்த்தோம். துணி வேறு இவ்வளோ குஞ்சு கிடக்கு, துவைக்கணும். பாப்பாவை தூங்க வச்சுட்டு தான் நாங்கள் மற்ற வேலையை ஆரம்பித்தோம். இங்கேருந்து தெரிதா டாக்கி? நல்லா வெளிச்சமாக இருக்கும். இந்த லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணாலுமே நல்லா வெளிச்சமாக இருக்கும். லைட்டே தேவையில்லை. அப்பா தூங்க வச்சுட்டு இது துணி துவைக்க முடியுமான்னு வேறு தெரியல, பார்க்கலாம். ஆகிட்டு ஓரளவு அம்மா குழம்புக்கு வேலை பார்க்குது, எல்லாம் தாளிக்கணும், அதை பண்ணிகிட்டு இருக்கு. நான் என்ன சின்ன சின்ன வேலைகள் பார்த்துட்டு அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் என்ன, இனிமேல் குளிக்கணும். 4 மணி 5 மணி ஆகுது. தண்ணி அளவே இல்லையா, குளிக்கலை. இன்னும் குளிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு தான் யாரையும் பார்க்க போக முடியும். எங்கள் பாட்டி வேறு உள்ளூரில் இருக்காங்க, பார்க்கவே போகல. பாட்டி தாத்தா நான் போவேல, என் பையன் போயிட்டு வந்துட்டான், நான் பாப்பாவும் போயிட்டு வந்துட்டான். நான் குளிக்கலை, அதனால் போகல.